வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு ஈவினிங் க்ளீனிங் ரொட்டீன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். 4:30லேருந்து 5:30க்குள்ளே என்னோடய க்ளீனிங் வந்து இப்படி தான் இருக்கும். ரெகுலராக நாங்கள் வந்து இப்படி தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். 4:30 வந்து பாருங்கள், பிள்ளைங்க வந்து விளையாடிட்டு எப்படிலாம் எடுத்து போட்டிருக்காங்கன்னு. இதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க எல்லாத்தையும் வந்து எந்த இடத்துல நம்ம ஜாமான்லாம் வைப்போமோ அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடை க்ளீன் பண்ண ஆரம்பித்தா தான் நம்ம குழந்தைங்க வந்து எங்கெங்கே என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும். க்ளீன் பண்ண வேண்டியதை க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் கிடந்ததுன்னா அதை விளக்குறதுக்கு நம்ம வந்து ஈஸியாக எடுத்து போட்டுடலாம். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடை வந்து க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து பெட்ஷீட் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ரூம் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ வீடு ஃபுல்லாக கூட்டியாச்சு. இப்போ பாருங்கள், கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. 4:30 to 5:30க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கிச்சனையும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்குமே மனசுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ 4:30 to அந்த 5:30 1 hour தான் நம்மளோட வேலை. அதுக்குள்ளே நம்ம வந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம். ஏன்னா குழந்தைங்க இருக்க வீடு அடிக்கடி வந்து கலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை வீடு கூட்டினாலும் குழந்தைங்க அப்பப்போ போட்டுருவாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு 3 டைம் வந்து வீடு கூட்டுற மாதிரி இருந்தாலும் சாயந்தரம் இந்த 4:30 to 5:30க்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னாலே நமக்கே மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். பாத்திரம் கழுவுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். அது முடிஞ்சாலே நமக்கு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் வந்து ஃபீடிங் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு கழுவும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாத்திரம்லாம் நம்ம கழுவியாச்சு. இப்போ வந்து சிங்கை வந்து இப்போவே நம்ம வந்து கழுவணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இன்னும் கேஸ் ஸ்டவ் அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. நான் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணுற கிளாத் வச்சுருப்போம் இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக வந்து பாத்திரம் விளக்குற அந்த விம் சோப்பு தான் வந்து எடுத்துருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து அடுப்பு ஃபுல்லாக ஸ்க்ரப் லைட்டாக பண்ணி விட்டுட்டு அடுப்புக்கு கீழேயும் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுலாம். டெய்லி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணோன்னா நமக்கு வந்து எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்பவும் இருக்காது. இப்போ அதே கிளாத்தை லைட்டாக தண்ணியில் வந்து கழுவிட்டு திரும்பவும் வந்து லைட்டாக வந்து அடுப்பு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துடலாம். நம்மளோட க்ளீனிங் வந்து ரொம்பவே ஈஸி. இதுக்குன்னு நம்ம தனியாக எந்த ஒரு லிக்யூடும் வாங்க தேவையில்லை. பாத்திரம் விளக்குற அந்த சோப்பே நமக்கு வந்து போதும். இதே மாதிரி இந்த கிளாத்தை வந்து 2 times கழுவிட்டு லைட்டாக வந்து மேலே வந்து நம்ம அடுப்பு மேலேயும் கீழே லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம்னாலே போதும். நம்மளோட அடுப்பு வந்து ரொம்பவே சுத்தமாகிடும். பாருங்கள், நான் 2 time தான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தேன். நம்மளோட அடுப்பு வந்து நீட்டாக சுத்தமாகிடுச்சு. நம்ம ஈரமில்லாத துணிட்டு துடைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்மளோட அடுப்பு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு வந்து க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளோட கவுண்டர் டாப்பையும் சிங்கையும் தான் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்குள்ளே பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா வந்து எந்த இடத்துல வைக்கணுமோ எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்கும் நான் வந்து அதே துணியில் வந்து லைட்டாக வந்து சோப் தான் வந்து எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு நல்லா நம்ம வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து தேய்ச்சி எடுத்துடலாம், லைட்டாக ஈரமாக்கிட்டு. இப்போ அதே துணியை லைட்டாக கழுவிட்டு திரும்பவும் வந்து லைட்டாக தேய்ச்சி எடுத்தோன்னா போதும். நம்மளோட கவுண்டர் டாப் வந்து ரொம்பவே சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், நமக்கு வந்து அந்த ஒரு சோப் மட்டும் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம வந்து சிங்கையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் சிங்கையுமே வந்து அந்த ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக வந்து சோப் வச்சு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்ருவோம். நம்ம டெய்லி வந்து சிங்கை கழுவும் போது சிங்க் வந்து அந்தளவுக்கு அழுக்காக வந்து இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம்னாலே போதும், ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். சிங்கை வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே நான் வந்து ஒரு பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் வந்து போட்டுட்டு இப்போ நம்ம சிங்கை வந்து கழுவ ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா வந்து சோப்பை வந்து தேய்ச்சி எடுத்துருங்க. ஓரங்களில் வந்து கண்டிப்பாக அழுக்கு இருக்கும். அதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி விட்டுலாம். தேய்ச்சிட்டு உள்ளே ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுறலாம். நான் வந்து இப்போ துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே கிளாத்தை தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாத்தையே வந்து கழுவிட்டு அதையே வச்சு லைட்டாக தேய்ச்சும் விட்டுடுறேன். இப்போ நமக்கு அந்த கிளாத்தும் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். நம்மளோட சிங்க்கும் வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகிடும். ஃபைனலாக ஃபுல்லாக வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா வந்து சிங்கை கழுவிடலாம். பாருங்கள், நம்மளோட சிங்க் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ கிச்சன் பைப்பையும் நம்ம வந்து லைட்டாக வந்து கழுவிடலாம். இப்போ நம்மளோட கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. சிங்கை க்ளீன் பண்ணியாச்சு. கவுண்டர் டாப்பும் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. கவுண்டர் டாப்பில் நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். நம்மளோட கிச்சன் வந்து சின்னதாக இருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா பெருசாக வந்து தெரியும். பாருங்கள், இந்த பாத்திரம் எல்லாமே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலே கிச்சன் வந்து ஃபுல்லாக வந்து திங்ஸாக இருக்கிற மாதிரி இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து நம்ம வந்து
வீட்டில் வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணும்போது நான் வந்து இந்த மாதிரி பத்தி வந்து ஒரு கிச்சன்லேயும் வந்து நான் வந்து ஏற்றி வச்சுருப்பேன். இப்போ ஹாலில் வந்து ஒரு விளக்கு மாதிரி இருக்கும், அதில் வந்து நான் சாம்பிராணி வந்து சாயந்தரமாக வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றி வைப்பேன். இதனால் வந்து ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு வந்து வீடு ஃபுல்லாக ஒரு கமகமாக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இங்கே வந்து இப்போ குளிர் ரொம்ப இருக்கனால நம்ம எப்போவுமே வந்து வீடு ஜன்னல் கதவுன்னு எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கனால வீடே வந்து ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாயந்தரம் வந்து நம்ம பூஜை பண்ணிவிட்டு ஒரு சாம்பிராணியோ பத்தியோ வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் காட்டி வச்சும்போது வீடே நமக்கு வந்து ஒரு கமகமான வாசனையாகவும் இருக்கும். நமக்குமே ஒரு மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். எப்போவுமே ஒரு அடைச்ச மாதிரி இறுக்கமாக இருக்க மாதிரி இல்லாமல் மைண்டே ஒரு ரிலாக்ஸாக வந்து இருக்கும். இந்த மாதிரி சாயந்தரம் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீடே வந்து இந்த மாதிரி ஒரு கமகமான வாசனையாக இருக்கும்போது அவங்களுக்குமே மைண்ட் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் வீட்டுக்கு வந்தோடனே. இன்றைக்கி வந்து ஈவினிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து நான் இடியாப்பம் வந்து செஞ்சுருக்கேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சாயந்தரமே இந்த மாதிரி அவங்களுக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து அவங்க நம்மளை வந்து ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் இருக்க விடுவாங்க. அவங்களாட்டுக்கு விளையாடுவாங்க. கொஞ்சம் நமக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.